ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. யஸ்ய ஸ்மரணமாத்ரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நமோ விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம் நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ. நாராயண பரம் பிரம்ம தத்வம் நாராயண பரஹ. நாராயண பரோ த்யாதா தியானம் நாராயண பரஹ. யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதேபி வாம் அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः. ரிதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்கலம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமः. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கரபாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 105வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 106வது ஸ்லோகம் பார்க்கணும். 105 வரைக்கும் படிச்சிடலாம். அநாதிர் பூர்புவோ லக்ஷ்மீஹி சுவீரோ ருச்சிராங்கதः ஜனனோ ஜன ஜன்மாதிர் பீமோ பீம பராக்கிரமः ஆதாரநிலையோ தாத்தா புஷ்பः சப்ரஜாகரः ஊர்த்வகः சத்பதாச்சாரः பிராணதः பிரணவப்பனः பிரமாணம் பிராணநிலையः பிராணபிருத் பிராணஜீவனः தத்வம் தத்வவிதேகாத்மா ஜன்ம மிருத்யுஜராதிகः பூர்புவஸ்வஸ்தருஸ்தாரः சவிதா பிரபிதாமகः யஜ்ஞோ யஜ்ஞபதிர்யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாகனः யஜ்ஞபிருத்யஜ்ஞகிருத்யஜ்ஞே யஜ்ஞபுக்யஜ்ஞசாதனः யஜ்ஞாந்தகிருத்யஜ்ஞகுஹ்ய மன்னமன்னாதயேவச. நம்ம 2 நாமம் விட்டு போயிருக்குல்ல, நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அன்னம் அன்னாத ஏவச்ச அப்படின்னு இதுல விட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் 106வது வரணும். நான் மறந்துட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, அன்னம் 983வது நாமம் அன்னத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அன்னம் 983வது நாமம் பாத்தீங்கன்னா அன்னம். அன்னம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றாரு, என்ன பண்றாரு அப்படின்னா, அன்னம்ன்ற நம்ம சாப்பிட்ற அன்ன ரூபத்துல பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார். அதனால பாத்தீங்கன்னா பகவானுக்கு பேர் அன்னம். ரொம்ப கிளியரா பாத்தீங்க அப்படின்னா பிரஷ்ன உபநிஷத்துல 1:14 வேதத்துல சொல்றது. எதுக்காக பிரஷ்ன உபநிஷத்தை எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல சொல்லுது அன்னம் வை பிரஜாபதிஹி. அந்த இவர் பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர் அவர் என்ன பண்றார், தன்னை 2ஆ பிரிச்சுக்கிறார் அப்படின்னு அந்த இடத்துல வருது. அந்த 2ஆ பிரிச்சுக்கிட்டு அவர் பாத்தீங்கன்னா ஒன்னு சூரியனா பிராணசக்தி ஆகிறார், இன்னொன்னு சந்திரனா அன்னம் ஆகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த லோகத்துல பாத்தீங்கன்னா அன்னம்னு நம்ம எதையெல்லாம் புசிக்கிறோமோ சாப்பிட்றோமோ அது எல்லாம் பகவானோட ஒரு பார்ட்.
ரெண்டாவது பாட்டு அந்த அன்னத்தை போகம் பண்ணக்கூடிய தேகத்தில் இருக்கக்கூடிய பிராணசக்தியும் அவர்தான். சந்திரன் சூரியன் சொல்லலாம், போக்தா, அதுக்கப்புறம் அந்த போக்யம். அப்ப போக்தான்றது சூரியன், போக்ய வஸ்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்டர் எது அப்படின்னா சந்திரன். அன்னம், அன்னத்துக்கு அந்நியமா அத்தா அப்படின்னு சொல்லுவோம், அன்னத்தை போகிப்பவர். இது பிரஷ்ன உபனிஷத்துல முதல் பிரஷ்னத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்பஷ்டமா இருக்கு. அன்னம் வை பிரஜாபதி, அன்னம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர் ஈஸ்வரன் அப்படின்னு ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்னோபனிஷத்துல இருக்கிறது. இதை தான் ஆச்சாரியார் என்ன பண்றார் பாஷ்யத்துல இங்க நமக்கு சொல்லும் போது அன்னம் அப்படின்னா இங்க சங்கர பாஷ்யத்துல சொல்லும் போது சொல்றார், அத்தியதே பூத்தைஹி அத்தீச்ச பூத்தானி இது அன்னம். ரொம்ப ஸ்பஷ்டமானது தைத்திரியத்துல இருக்கிறது. அத்தியதே, அத்தியதே, அத்தியதே அப்படின்னா உண்ணப்படுவது. மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா தைத்திரியத்துல இருக்கக்கூடிய 2:2 போட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ரெண்டாவது பிரம்மானந்த வல்லியில ரெண்டாவது மந்திரம் இருக்கு. அதுல நடுவுல இருந்து ஆச்சாரியர் எடுக்கிறார் அத்தியதே அத்தீச்ச பூத்தானி அப்படின்ற சப்தம். அத்தியதே பூத்தைஹி அத்தீச்ச பூத்தானி இது அன்னம். டெஃபினிஷன் இது. எல்லா ஜீவராசிகளாலும் சாப்பிடப்படுவதாலும், எல்லா ஜீவராசிகளாலும் அத்தியதே அப்படின்னா உண்ணப்படுவதாலும், பிரளய காலத்துல எல்லா ஜீவராசிகளையும் பகவான் சாப்பிடுறதுனாலையும். அப்போ என்ன பண்றார், எல்லாத்தையும் பகவான் பிரளய காலத்துல அன்னமா எல்லாத்தையும் அவர் சாப்பிட்டுறார். ஸ்திதி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்னமா அவர்தான் எல்லாராலையும் உண்ணப்படுபவராகவும் இருக்கார். அவரை தான் நம்ம சாப்பிட்றோம், கடைசியில அவர் நம்மளை சாப்பிட்டுறார். அதனால வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு என்ன பேர் அப்படின்னா அன்னம் அப்படின்னு பேர். அன்னத்தை பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், அன்னாத்வை பிரஜா பிரஜாயந்தே. தைத்திரியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த மொத்தமும் எங்கிருந்து வந்துச்சோ அதுதான் பிரம்ம அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. பிரம்மத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கும் போது இது எல்லாம் எதிலிருந்து வந்ததோ, எதிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தியாச்சோ, எதிலேயே லயத்தை அடையுதோ அதுக்கு பேர் தான் பிரம்மம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் இருக்கு. எதுல இருந்து உண்டாச்சு அப்படின்னு கேள்வி வரும்போது முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச கோஷத்துல முதல் கோஷமா இருக்கிறது அன்னமய கோஷம். அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பிரம்மானந்த வல்லியில தைத்திரியத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, அன்னாத்வை பிரஜா பிரஜாயந்தே. அன்னத்திலிருந்து தான் பிரஜைகள் உண்டாகின்றன. நாம் ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்தாச்சு. அன்னத்தோட வந்து பாத்தீங்கன்னா கடைசி பார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா சுக்ல சோனிதம் உண்டாகுது. அந்த சுக்ல சோனிதத்திலிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா பிரஜைகள் உண்டாகின்றார்கள் அப்படின்னு ஸ்பஷ்டமா பிரஷ்னத்திலையும் அதே தான் இருக்கு. அன்னம் வை பிரஜாபதி அப்படின்னு நாம் சொன்ன பாத்தீங்களா, அந்த அன்னத்திலிருந்து தான் வந்து அன்னாத் பிராணோ மனசத்தியம் லோகா கருமசு சாமிருதம் அப்படின்னு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லுது. அன்னத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா எது உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற எல்லா அன்னத்திலிருந்து உண்டாச்சு. பிரஜைகள் எல்லாம் எங்கிருந்து உண்டானாங்க அப்படின்னு கேட்கும்போது பிரஜைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து உண்டானாங்க, எல்லாமே அன்னத்திலிருந்து உண்டாச்சு. பகவத்கீதையிலையும் வந்து பாத்தீங்கன்னா 4th சாப்டர்ல ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கு. அன்னத்திலிருந்து பிரஜைகள் உண்டாகின்றன, இதேதான் மந்திரம் இருக்கு. யாகாஸ்ச பிருத்திவி குஸ்ரிதாக, எவைகளெல்லாம் இந்த பிருத்திவியை சார்ந்து இந்த லோகத்தில் இருக்கோ, பிருத்திவி தத்துவமா இருக்கோ, மண்ணிலிருந்து வந்தோம் மண்ணா போறோம். இந்த தேகம் நான் இல்லை, இந்த தேகம் மண்ணிலிருந்து வந்துச்சு, திரும்ப வந்து என்ன ஆயிடும், சாப்பிட்ற அன்னம் மண்ணிலிருந்து வந்துச்சு பிருத்திவியிலிருந்து, திரும்ப என்ன ஆகும், இந்த பிருத்திவியிலேயே லயமாயி மண்ணா போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதோ அன்னே நைவ ஜீவந்தி, வந்தது அன்னத்தினால மட்டும் இல்லை, இப்ப ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறதும் அன்னத்தினாலதான் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதைதது அன்னம் அபியந்தி அந்ததக, முடிவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்னத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஜீவராசிகள் லயத்தையும் அடைகின்றன. அப்ப அன்னத்திலிருந்து பிரஜைகள் உண்டாகிறார்கள், அன்னத்தினால ஜீவிக்கின்றார்கள்,
அன்னத்திலேயே முடிவுல வந்து பாத்தீங்கன்னா லயத்தையும் அடைகிறார்கள். அன்னம் ஹி பூதானாம் ஜேஷ்டம், அன்னம் ஹி பூதானாம் ஜேஷ்டம், தஸ்மாத் சர்வௌஷதமுச்யத இதி. சர்வௌஷதமுச்யதே. அன்னம் தான் வந்து பாத்தீங்கன்னா பூதானாம் ஜேஷ்டம். இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மூத்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னம் தான். இதுல வந்து ஐத்திரேயத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, நம்ம இங்க லௌகிகத்துல யூஸ் பண்றதெல்லாம் வேதத்துல இருக்கிறது எல்லாம் பெரியவங்க வந்து சொல்லி வச்சிருக்காங்க. நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவனுக்கு என்ன தேவையோ அந்த ஃபுட்டை படைச்சதுக்கு பிறகுதான் ஜீவனையே படைச்சாராம் பகவான். ஐத்திரேயத்துல வருது மந்திரங்கள். அப்ப நம்ம எவ்வளவு சாப்பிடணுன்ற ஃபுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா படைச்சதுக்கு பிறகு, அன்னத்தை படைச்ச பிறகுதான் ஜீவர்களை சுவாமி படைத்தார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கும் மூத்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அன்னம் நமக்கும் மூத்தது, ஜேஷ்டம். அது மட்டும் இல்ல, சர்வம் வைத்தே அன்னாப்னுவந்தி. இந்த ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் அன்னம் கிடைக்கின்றது, அன்னத்தை அடைகிறார்கள். எப்போ அன்னத்தை கிரகணம் பண்ண முடியலையோ அப்ப இந்த சரீரம் போயிடும், ஜீவனம் முடிஞ்சு போயிடும். அப்ப இந்த ஜீவனம் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னம். அன்னத்திலிருந்து வந்தோம், அன்னத்தினால நிக்கிறோம். அன்னம் நிறைய இருக்கு, ஆனா இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா கன்சியூம் பண்ண முடியாம போயிடும். இந்த ஆர்கன்ஸ் எல்லாம், கிட்னி வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடும், டைஜஸ்ட் பண்ண முடியாது. இதே மாதிரி யூரின் போக முடியாது, பிளேடர்ல ப்ராப்ளம் வந்துடும். இது மாதிரி பாடியில் இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்னத்தை கிரகணம் பண்றதுக்கு, டைஜஸ்ட் பண்றதுக்கான முடியாத சாமர்த்தியம் மெதுவா 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 ஏஜ் ஆகும்போது கம்மியாகுது. அப்போ குரோத் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னேன ஜாயத்தே, அன்னேன வர்தத்தே, அன்னேன விபரிணமத்தே, அன்னேன அபக்ஷியத்தை, அன்னேன வினஷ்யதி. இது எதெல்லாம் 6 விகாரங்கள் இருக்கோ இந்த 6 விகாரங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடிக்கு இருக்கிறதெல்லாம் அன்னத்தினால தான் நடக்குது. அம்மாவோட கர்ப்பத்துக்குள்ளார போறது அன்னம் தான் போச்சு, வயிற்றுல இருந்தது அன்னம் தான் இருந்தது. உருளைக்கிழங்கு தான் நம்ம பாடியில அம்மாவோட கர்ப்பத்துல இருக்கும்போது. அப்புறம் அங்கிருந்து தான் இந்த உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடி, கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு வெளியில வந்துச்சு. அந்த அன்னத்தை சாப்பிட தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா மெதுவா அங்க இருக்கு, ஜீவனத்தோட பிறக்குது. பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா பெல்லி அது இதெல்லாம் உண்டாயி பிளட்ஜ் ஆகி ஒரு உருவத்துக்கு வருது 30-40 வயசுக்கு மேல. அப்புறம் வந்து ஒரு 50 வயசுல மெதுவா தேய ஆரம்பிக்குது. அப்புறம் ஒரு நாள் ஃபுட்டை எடுக்க முடியாததுனால ஆல் டும் டக் போயாச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா யாரு ஆதி காரணம், மத்தியம ஸ்திதி காரணம், முடிவுல அந்த காரணமா இருக்கிறது அன்னம் தான். அதனால என்ன பண்ணணும்? ஏ அன்னம் பிரம்மோபாசதே, எவர்கள் அன்னத்தை பிரம்மம் என்று உபாசனை செய்கிறார்களோ. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அன்னம் பிரம்மேதி உபாசித ரொம்ப முக்கியமானது. அன்னத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் அப்படின்னு உபாசிக்கணும் அப்படின்னு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. ஏன் அன்னத்தை அப்படி உபாசிக்கணும்? அத்தியதே அத்தீச்ச பூத்தானி. அன்னம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தாலும் உண்ணப்படுவதாலும் எல்லாத்தையும் அந்த அன்னம் உண்பதாலும். நம்ம அன்னத்தை எடுக்கிறோம், நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நான் வந்து போகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்ல, இன்டைரக்டா இந்த அன்னம் நம்மளை போகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. மெதுவா 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 நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாம், நம்ம தேகத்தை எல்லாத்தையும் அன்னம் சாப்பிட்டு ஒரு காலத்துல என்ன பண்ணுது? சாம்பலாக்கி விட்டுரு, மண்ணாக்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் அன்னத்தை நம்ம சாப்பிட்றோன்னு, அவாஸ்தவத்துல அன்னம் தான் நம்மளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அத்தியதே பூத்தானி, எல்லா ஜீவராசிகளாலும் சாப்பிடப்படுவது, எல்லா பூதராசிகளையும் சாப்பிடுவது. அதனால அன்னம் என்று சொல்லப்படுகிறது. தஸ்மாத் அன்னம் தது உச்சியத இதி. அதனால் வந்து பாத்தீங்கன்னா அதனை அன்னம் என்று வந்து பாத்தீங்கன்னா சொல்கிறார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அன்னத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. 3வது வள்ளி வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்திரம் வந்து ஸ்பஷ்டமா சொல்லுது. 3வது வள்ளியில எப்படி பிரம்மத்தை கண்டுபிடிக்கிறது சுவாமி, பிரம்மத்தை எப்படி அறியறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது வள்ளியில 1வது மந்திரம் தைத்திரியம் 3:1 போட்டா நல்லா இருக்கும். யதோ வாயிமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபிஷம் விஷந்தி தத் விஜிஞாசஸ்வ
தத் பிரம்மேதி சதபோ தப்யத சதபஸ்தப்த்வா யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபிஷம்பிஷந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி சதபோ தப்யத. இது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்திருக்கணும் இந்த மந்திரம். எதிலிருந்து இந்த பூதங்கள் உண்டாயிற்றோ, எதிலிருந்து இந்த பூதங்கள் யதோவா இமானி பூதானி ஜாயந்தே, எதிலிருந்து இந்த பூதங்கள் உண்டாயிற்றோ, ஏன ஜாத்தானி ஜீவந்தி, எதனால இந்த ஜீவராசிகள் ஜீவிக்கின்றனவோ, யத் பிரயந்தி அபிஷம் விஷந்தி, அந்த முடிவு காலத்துல பார்த்தீங்கன்னா எதனிடத்தில் இந்த ஜீவராசிகள் எல்லாம் லயத்தை அடைகின்றனவோ அதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தது விஜிக்ஞாசஸ்வ, நீ அதனை பார்த்தீங்கன்னா விசேஷ ரூபத்தில் கண்டடைவாயாக, தேடு. விஜிக்ஞாசஸ்வனா தேடி அறிய இச்சை கொள்வாயாக. எதுன்னு கண்டுபிடி. இந்த ஜீவராசிகள்லாம் எங்க இருந்து வந்துச்சு, இந்த ஜீவராசிகள்லாம் எதனால நிக்குது, இந்த ஜீவராசிகள்லாம் கடைசியில எங்க போய் முடியுது அப்படின்னு விசேஷ ரூபமாக தெரிந்து கொள்வாயாக. அதுதான் பிரம்மம், அதுதான் பிரம்மம். தத் பிரம்மேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன பிறகு வருணம் பிதரம் உபசசார பிருகுவயிர் வாருணிகி, பிருகு மகர்ஷி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவா இருக்கக்கூடிய வருணர்கிட்ட பார்த்தீங்கன்னா போய் இந்த கேள்வி கேட்டோன்னு வருணர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதிலை சொல்றார். கண்டுபிடி, போய் உட்கார்ந்து தபஸ் பண்ணு அப்படின்னு அனுப்புறார். இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிருகு பார்த்தீங்க அப்படின்னா உட்கார்ந்து என்ன பண்றார், தபஸ் பண்றார். எதுல இருந்து இந்த உலகத்துல இருந்து எல்லாம் வந்துச்சு, இந்த ஜீவராசிகள்லாம் எங்க இருந்து வந்துச்சு, எதனால நிக்குது, அதே மாதிரி எதில் பார்த்தீங்கன்னா லயத்தை அடையும் அப்படின்னு உட்கார்ந்து யோசிக்கும் போது அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கண்டடிக்கிறார். என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றார், அன்னம் பிரம்மேதி வியஜானாத், அன்னத்தை பிரம்மம் என்று அவர் விசேஷ ரூபத்தில் அறிந்து கொண்டார். தபஸ் பண்றதுக்கு போயிருப்பார். மொத்தம் எத்தனை இருக்கு, பஞ்ச கோஷங்கள் இருக்கு. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். 5 கோஷங்களுக்கு உள்ளார இருக்கிறது தான் ஆத்மா. மேல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தூல தேகம், இந்த ஸ்தூல தேகத்துக்கு உள்ள பார்த்தீங்க அப்படின்னா இதை எல்லாத்தையும் வியாபிச்சு பிராணன் இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாத்தையும் வியாபிச்சு பிராணமய கோஷம். அந்த பிராணமய கோஷத்துக்கு சூக்ஷமமா அந்த பிராணமய கோஷத்தையும் வியாபிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மனோமய கோஷம். விற்த்திகள் ஃபுல்லா, மனசு ஃபுல்லா வியாபிச்சிருக்கு தேகத்துல. அந்த மனோமய கோஷத்தோட விற்த்திகளையும் பார்த்தீங்க அப்படின்னா புத்தி விற்த்தியா இருக்கிற விஞ்ஞானமய கோஷம் வியாபிச்சிருக்கு. அந்த விஞ்ஞானமய கோஷத்தையும் வியாபிச்சு பார்த்தீங்கன்னா அவித்யாவோடு சேர்ந்திருக்கிற சைத்தன்யம் ஆனந்தமய கோஷம்னு பேரு, அவ்யக்தம்னு பேரு, அதனால வியாபிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு உள்ளார் 5 கோஷங்களை தாண்டி போனாதான் நமக்கு பார்த்தீங்கன்னா சுத்த ஆத்ம தத்துவம் நமக்கு கிடைக்கும், பிரம்ம தத்துவம் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றார். எதுல இருந்து இந்த உலகம் வந்துச்சு, போன வள்ளியில போன பிரம்மானந்த வள்ளியில சொன்னதை பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துக்கணும். என்ன எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா அன்னாத்வை பிரஜா பிரஜாயந்தே. அப்ப பிருகு பார்த்தீங்கன்னா பரீட்சா பண்ணி பார்த்திருப்பார். ஏகாந்தமா உட்கார்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணியிருப்பார். எதுல இருந்து உட்கார்ந்தா இதாகுது அப்படின்னு. 2 நாள் சாப்பிடாம இருந்திருப்பார். 2 நாள் பிக்ஷைக்கு போகாம எங்கேயாவது காட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது தெரிய ஆரம்பிச்சிருக்கோம், மெதுவா மெதுவா எனர்ஜி போக ஆரம்பிச்சிருக்கோம். ஐயோ என்னது உட்கார முடியலையே, எனர்ஜி இல்லையே. மெதுவா பார்த்தீங்க அப்படின்னா பேசுறதுக்கான சக்தி சாமர்த்தியம் இல்லாம போகும். 4 நாள் சாப்பிடாம இருந்தா. 5ஆவது நாள் சாப்பிடாம இருக்கும்போது எந்திரிக்கவே முடியாது, தூக்கம் வராம போயிடும். மெதுவா மெதுவா சரீரத்தோட பலம் போக ஆரம்பிக்கும். ஒரு 10 நாள் சாப்பிடாம இருந்திருப்பார். அப்படி ஆகும்போது தெரிஞ்சு போயிருக்கோம், ஐயோ போச்சு, உயிர் போற இது பிராணன் ரொம்ப க்ஷீணமா போயிருக்கும். அப்பதான் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். ஆமா, இந்த அன்னம் சாப்பிட்டாதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேகம் இருக்க முடியும் அப்படின்னு ஒழுங்கா புத்தா மாதிரி என்ன பண்ணிருப்பார், வில்லேஜில் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டுருப்பார். சாப்பிட்ட மாத்திரத்துல எப்படி இருக்கும் அந்த சரீரம். 10 நாள் சாப்பிடாம இருந்தாலும் அந்த ஒரு வேளை உணவு உள்ள போனோன்னு 4 கவலம் உள்ள போனோன்னு சரீரத்துக்கு பாடிக்கு பார்த்தீங்கன்னா பிரிஸ்க் ஆயிடும்.
டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளாரையே சாப்பிட்ட ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியை கொடுத்து அப்போ என்ன பண்ணியிருப்பார், எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்துருப்பார். ஓஹோ, அன்னம் இருந்தாதான் இந்த பாடி இருக்கும். அதுக்கப்புறம் அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சு, அன்னம் இருந்தாதான் பாடி இருக்கு, அன்னத்தை எடுக்கல அப்படின்னா இந்த பாடி போயிடும். அப்ப எதுல இருந்து இந்த பாடி வந்திருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த உணவு சைக்கிளை வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பார். என்னென்னவா மாறுது அப்படின்னு. மொத்தம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு 7 சப்த தாத்துக்களா மாறும். அஷ்டம தாத்துவா வந்து பாத்தீங்க அப்படின்னா வீரியம் உண்டாகுது. ஸ்திரீகள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோனித்தம் உண்டாகுது, கருமுட்டைகள். அப்ப இந்த வீரியம் தான் அன்னத்தோட லாஸ்ட் பார்ட்டு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட கர்ப்பத்துல போய் குழந்தையா உண்டாகிறது. அப்ப ஃபுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அன்னாத் பிரஜா பிரஜாயந்தே, அன்னத்திலிருந்து தான் பிரஜைகள் உற்பத்தி ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2வது ஸ்டெப் கண்டுபிடிச்சுவார். அப்ப அன்னத்திலிருந்து தான் இதெல்லாம் வந்திருக்கு, அன்னத்தை கொடுக்கலனா செத்து போயிடும் அப்படின்னு புத்தா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பிராக்டிஸ் பண்ற. நான் சொன்னல ஆனந்தாவோட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட சிஷ்யர்களோட புத்தாவும் அவரோட சிஷ்யர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டே எடுக்காம டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற போது ஒரு டைம்ல என்ன ஆயிப்போச்சு, சரீரத்துல பலம் இல்லை. எத்தனை நாள், 5 நாள் 6 நாள் தாங்கும், அதுக்கப்புறம் நடக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா சொனங்கி போயிடுறாங்க, எந்த எனர்ஜியுமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மெதுவா டயர்ட் ஆயிடுறாங்க. நல்ல வெயில் வேற அடிக்குது. இப்படியே போய் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மரத்தடியில, ஊருக்கு வெளியில ஒரு மரம் இருக்கு, ஊருக்குள்ளார வரல, வெளியிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் அப்படியே சோர்ந்து போய் அந்த நிழல்ல படுத்துறாங்க. இதெல்லாம் பிரத்யட்சமா எங்களுக்கு அனுபவம். யாத்திரை பண்ணும்போது இதெல்லாம் நடக்க முடியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 5 கிலோமீட்டர் போனாதான் ஃபுட்டு கிடைக்கும், ஏதாவது ஒரு வில்லேஜ் வரும், ஏதாவது கேட்டு கிடைக்கும் அப்படின்னு. ஆனா 5 கிலோமீட்டர் நடக்கிறதுக்குள்ளார அவ்வளவுதான், ரொம்ப கஷ்டமா போயிடும். இந்த மாதிரி வந்து புத்தா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சிஷ்யர்களோட மரத்தடியில வந்து உட்கார்ந்துருக்காரு. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடு மேய்க்கிற பையன் என்ன பண்றான், கொட்டாங்குச்சி வாத்தியம் அப்படின்னு ஒரு சின்ன வாத்தியம் இருக்குல்ல, தம்புரா வாத்தியம் வந்து கொட்டாங்குச்சியில பண்ணியிருப்பாங்க. அந்த கொட்டாங்குச்சி வாத்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா மீட்டிக்கிட்டே அவன் அந்த இவங்களை கிராஸ் பண்ணி போறான். அவன் மீட்டுற வாத்தியத்துல அவன் பாடுற அந்த கிராமிய பாட்டுல வருது, தந்திய வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல கட்டியிருக்கிற தந்திய ரொம்ப டைட்டா கட்டிட்டு நீங்க மீட்டினீங்கன்னா தெரிச்சிடும். அந்த தந்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பி தானே, அந்த ஸ்ட்ரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டா இருக்கும், சின்னதா நரம்பா இருக்கும். இல்லைன்னா வந்து காப்பர் கம்பி மாதிரி ஏதாவது கம்பி போட்டிருப்பாங்க, அது ரொம்ப மெலிசா இருக்கும். அதை ரொம்ப டைட் பண்ணி கட்டினீங்கன்னா என்ன ஆயிரும், தெரிச்சிடும், பிரேக் ஆயிடும். அதே நேரத்தில் லூஸா கட்டினீங்கன்னா என்ன ஆகும், டியூன் வராது, எந்த மியூசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வராது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் அந்த ஒரு டியூன் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க, டைட் பண்ணுறதுக்கு லூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ இவன் அந்த பாட்டை பாடிட்டு போகிறான். இந்த தந்தியை அதிகமாக டைட் பண்ணால் தந்தி உடஞ்சிரும், லூஸா கட்டணும் அப்படின்னா நாதம் வராது அப்படின்னு அந்த இடையன் வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்கிட்டே போகிறான். அப்போதான் புத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் வருது, ஓஹோ இந்த தேகமும் அது மாதிரி தான். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு, கீதால 6வது அத்தியாயத்தில் இருக்கு. அளவானது எல்லாமே, அதிகம் போக முடியாது, சர்வத்திர அதிவரிச்சித்தம். அதிகமாக போச்சுன்னா வேஸ்டா போயிடும், கம்மியா போச்சுனாலும் ஜீவிக்க முடியாது. அப்போ அன்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எடுக்கணும். இந்த தேகத்துக்கு அன்னத்தை கொடுக்காம போயிட்டோம் அப்படின்னா தேகம் போயிடும் அப்படின்ற ஒரு பெரிய ஞானம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தாக்கு வந்துச்சு. இங்கேயும் பிருகுக்கு என்ன வந்திருக்கும், எங்க ஆச்சாரியார் சொல்லுவார், பிருகுக்கு என்ன ஆயிருக்கும், முதல் எக்ஸ்பீரியன்ஸு அன்னத்திலிருந்து பிரஜைகள் உண்டாகுனது அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிருப்பார், காட்டில் போய் தபஸ் பண்ண போறார். காட்டில் போய் தபஸ் பண்ணும்போது முதல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வரும், ஃபுட்டு கிடைக்காது. ஃபுட்டு கிடைக்காம பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுட்டு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லன்னு உட்கார்ந்து பார்க்கும்போது தான் தெரியும், 5 நாள் 6 நாள் 8 நாள் 10 நாள் ஆகும்போது சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா பிராணன் பிரியிற நிலைக்கு வரும்போது தான் தெரிஞ்சிருக்கும், ஓஹோ அன்னம் வேணும் அப்படின்னு. அப்ப இந்த சரீரம் ஸ்திதி ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னம் தான் காரணம்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் இந்த சரீரம் எங்கிருந்து உண்டாச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்றது. அதுக்கப்புறம் தான் ஆராய்ச்சி இந்த சரீரம் எங்க முடியுது அப்படின்னும் போது ஸ்மசானத்துக்கு போனா தெரியுது, எல்லாம் புதைச்சிட்டு போறாங்க, இல்லை அப்படின்னா எரிச்சிட்டு போறாங்க, பிடி சாம்பலா ஆயிடுறாங்க, இல்லைன்னா புதைச்சவங்க மண்ணா போயிடுறாங்க. அப்பதான் தெரியுது அன்னம் எங்க இருந்து வந்துச்சு, மண்ணுல இருந்து அந்த அன்னம் உண்டாச்சு, அன்னத்துல இருந்து பிரஜை உண்டாச்சு, பிரஜை வந்து பார்த்தீங்கன்னா அன்னத்தை சாப்பிட்றதுனால ஜீவிக்கிறான், அன்னத்தை எடுக்க முடியல அப்படின்னா அன்னம் கிடைக்கல அப்படின்னா சரீரம் விழுந்து போகுது.
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அனுபவம். லாஸ்ட் வைண்ட் அப் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் போகிறேன். என்னோட சுகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பீக். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எடுக்க முடியல. ஃபுட்டு எடுக்க முடியலன்னா எனர்ஜி என்ன ஆகும்? எனர்ஜியே இல்லை. நான் வந்து கிலோமீட்டர் கணக்காக மலைகள்லாம் ஏறினவன் ஒரு 100 மீட்டர் தூரம் ஏறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுக்கும் 100 மீட்டர் தூரத்தை ஏறுறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு போனேன். ஏன் அப்படின்னா ஃபுட் எடுக்கல, 3 நாள் எடுக்க முடியல. ஃபுட்டு எடுத்தால் தானே எனர்ஜி பாடியில் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஏதாவது காரியம் பண்ண முடியும். அப்போ தெரிஞ்சு போச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் காரியம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அல்மோராக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிருந்தேன். அல்மோராக்கு மேலே ராணிகேத்து, அல்மோரா அது மாதிரி ஏரியாவில் போய் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கெல்லாம் ரொம்ப பீக்கு. நிறைய இடத்துல நடந்து போகும்போது எனக்கு தெரிஞ்சது, ஓஹோ முதல்ல அன்னம் எடுக்கணும். அன்னம் எடுக்கலை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. புத்தாவாக இருக்கட்டும், இல்லை புருகுவாக இருக்கட்டும், இல்லை வந்து என்ன மாதிரி பரமஹம்சானந்தாவாக இருக்கட்டும், எத்தனை சாதுக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இது பிரத்யக்ஷமாக தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னத்தினால வந்தது, அன்னத்தினால இருக்கு, அன்னம் எடுக்க முடியலன்னா போயிடும். அப்போ முதல் பிரம்மம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பிரம்மம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னம் பிரம்மேதி உபாசீத. இந்த பிருகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு அன்னம் பிரம்மேதி வியஜானாத், அன்னத்தை பிரம்மம் என்று அறிந்தார், விசேஷ ரூபத்தில் அறிந்தார் அப்படின்னு. அப்போ அன்னத்திலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாயிற்று. அன்னாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே. மந்திரம் ஸ்பஷ்டமா இருக்கு. அன்னாதி ஏவ கல்விமானி பூதானி ஜாயந்தே. அன்னத்திலிருந்து தான் இது எல்லாம் உண்டாச்சு. அன்னேன ஜாதானி ஜீவந்தி. அன்னத்தினால தான் ஜீவராசிகள் ஜீவிக்கின்றன. அன்னம் பிரயந்தி அபிஷம் விஷந்தீதி. அன்னத்திலேயே லயத்தையும் அடைகின்றன. தத் விஜ்ஞாய, அதை அறிந்து வந்து விசேஷ ரூபத்தில் அறிந்து வந்து பார்த்தீங்கன்னா புனரேவ வருணம் பிதரமுபசசார. அவர் என்ன பண்ணார், தன்னோட அப்பாட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார், நான் கண்டுபிடிச்சிட்டேன், அன்னத்திலிருந்து தான் இதெல்லாம் உண்டாச்சு, அன்னம் தான் பிரம்ம அப்படின்னும் போது அதீஹி பகவோ பிரம்மேதி, அப்பா எனக்கு உபதேசம் பண்ணுங்க திரும்ப அப்படின்னு கேட்கும் போது தான் அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் பஞ்ச கோஷத்தில் 2வது கோஷம் 3வது கோஷம்னு சொல்றார். அப்போ பிரத்யக்ஷமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மம் என்பதை நம்ம எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அன்னம் ந நிந்தியாத் தத் விரதம். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு, பிளேட்டு தான் வச்சுருப்பாங்க. இங்கெல்லாம் பிளேட் இல்லை, நம்ம இலை போட்டு சாப்பிட்றோம்ல பந்தியிலலாம். அங்கே எந்த ஆசிரமத்துக்கு போனாலும் பிளேட்டு தான் கொடுப்பாங்க. பிளேட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 வாட்டி வாஷ் பண்ணுற பிரக்கிரியாலாம் இருக்குது. அந்த பிளேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைலாஷ் ஆசிரமத்துலலாம் என்னைக்காவது போனீங்க அப்படின்னா என்னடா இப்படி சாப்பிட்றாங்கன்னு இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிக்கும் போது அதில் தண்ணி ஜலத்தை விட்டு சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. ஒரு பருக்க கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தால் கூட அதில் மிச்சம் இருக்காது. மொத்தத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிக்கும் போது ஒரு எம்எம் இல்லாமல் எல்லாத்தையும் கையில் வந்து பார்த்தீங்கன்னா லிக் பண்ணி எடுத்துருவாங்க. எல்லாத்தையும் நக்கிய சாப்பிடுவாங்க. சரி அதையாவது விடுங்கப்பா அந்த பிளேட்டை அப்படின்னா விட மாட்டாங்க. அந்த பிளேட்டை அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜலத்தை கொஞ்சம் கொட்டுவாங்க. ஜலத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜலத்தை அலம்பி அந்த ரசத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடிச்சிருவாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த காரியத்தை பண்ணினீங்க, என்னடா இப்படி சாப்பிட்றான் பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி, இவெல்லாம் வந்து உள்ளேயே சேர்க்கக்கூடாதுன்றோம். ஆனால் சாதுக்களோட ஆச்சரணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்கத்தில் உட்கார்ந்துருக்கவங்க கைலாசாசனம் மாதிரியான எல்லா மடங்கள்லையும் அதை அலசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்டில் இருக்கிற அன்னத்தோட ரசத்தை கூட கீழே கொட்டாமல் எடுத்து குடிப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னம் பிரம்மேதி உபாசீத, அன்னம் தான் பிரத்யக்ஷ பிரம்மம். அன்னம்னா நிந்தியாத். அதே மாதிரி எங்கள் ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க. இப்போ நானும் என்னோட சிஷ்யர்கள்ட்ட எல்லாம் சொல்லுவேன், எங்கள் சிஷ்யர்கள் யாரும் நிந்தனை பண்ண மாட்டாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிராரப்தத்தில் இருக்கோ அது நம்ம தட்டில் வந்து சேரும். சேர்ந்த மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது. இது என்னோட பிராரப்தம், இந்த பிராரப்தம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுதான் சரி அப்படின்னு குறை சொல்லாமல் அதை தூக்கி போடாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை அப்படியே ஸ்வீகாரம் பண்ணுறது. அன்னம் ந நிந்தியாத், அன்னத்தை நிந்தனை செய்யக்கூடாது. ஏன், அதுதான் பிரத்யக்ஷ பிரம்மம். அன்னத்தை எடுக்க முடியலன்னா டும் டக் ஆயிரும். அதனால இங்க ஆச்சாரியார் சொல்றார் அன்னம் தான் பூத்தங்களுக்கு காரணம். அதனால அன்னம் பகவான். 984வது இது வருது அன்னாதக. அன்னாதகனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னத்தை போகம் செய்கின்ற போக்தா.
நம்ம 13வது அத்தியாயத்துல பார்த்தோம்ல, உபதிரஷ்டா அனுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரஹா. இது ஒரு ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா போக்தாவா இருக்கிறது யாரு? பகவான் தான் போக்தாவா இருந்து போகம் பண்றார். வயிற்றுல இருந்து எல்லாத்தையும் சாப்பிட்றவர் அவர் தான். அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே பகவான் சொல்றார், அன்னம் அத்தி இதி அன்னாதஹ. அன்னத்தை வந்து பாத்தீங்கன்னா உண்பவர் எவரோ அவருக்கு பேரு போக்தான்னு பேரு, அன்னாதகன்னு பேரு. அன்னாதக அப்படின்னா அன்னத்தை உண்பவர், அன்னாதக. இதே இதுல வந்து 22ல வந்து பாத்தீங்கன்னா 13:22 உபதிரஷ்டா அனுமந்தா பர்த்தா போக்தான் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புருஷோத்தம யோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோமே, அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியரா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனாவது ஸ்லோகம் அது? அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதா. அகம் வைஸ்வானரோ 15ல 14வது ஸ்லோகம். 15:14 அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதா. நான் எல்லா ஜீவராசிகளுடைய வயிற்றுக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன்? தேகத்தை சார்ந்திருந்துகிட்டு பிராண அபான சமாயுக்தா, பிராணவாயுவையும் அபான வாயுவையும் சமப்படுத்தி சமான வாயுவா நான் இருந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இந்த நாபிஸ்தானத்துல இருந்துகிட்டு நான் தான் பச்சாம் எண்ணம் சதுர்விதம், 4 விதமான அன்னங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் உள்ள வந்து டைஜஸ்ட் பண்றேன். அப்ப என்ன அர்த்தம்? உள்ள இருந்து சாப்பிடுறது யாரு? பகவான் தான். இப்ப பல சுருத்தியிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். இப்ப விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பல சுருத்தியில ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. என்ன அப்படின்னா 20 பல சுருத்தியில 20ல வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. 20வது ஸ்லோகத்துல ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம் பிருத்தக் பூதானி அநேகஷஹ த்ரீன் லோக்ய வியாபிய பூதாத்மா புங்தே விஸ்வபுக் அவ்யயா. அற்புதமான ஸ்லோகம். இதை எப்பவுமே சாப்பிடும் போது இதை சொல்றது மரபுல இருக்கிறது. ஏன்னா ஏகோ விஷ்ணு, ஒரே ஒரு விஷ்ணு பகவான் தான். மகத்பூதம், பெரிய பூதம். அது என்ன பண்ணும்? பிருத்தக் பூதானி அநேகஷக. அந்த ஒரே ஒரு பூத்தம் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா அநேக ஜீவராசிகளா இங்க தெரியுது. இங்க தெரியறது எல்லா ஜீவராசிகளும் பகவானோட ரூபம்தான். இருந்துகிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா த்ரீன் லோக்கிய வியாபிய பூத்தாத்மா, 3 லோக்கங்களையும் வியாபிச்சு நின்னுகிட்டு இந்த பூத்தாத்மா என்ன பண்ணுது? புங்தே, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுது. இந்த உலகத்துல இருக்க சர்வத்தையும் சாப்பிடுறது யாரு? அந்த பெரிய பூத்தமா இருக்கிற விஷ்ணு பகவான் தான் சாப்பிடுறார். விஸ்வபுக்கு, மொத்த விஸ்வத்தையும் சாப்பிடுது. பிரளய காலத்திலையும் இப்பவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. பிரளய காலத்திலையும் மொத்தத்தையும் சுவாஹா அப்படின்னு உள்ள போட்டு டும்னு ஏப்பம் விட்டுரும். அது மாதிரி இருக்கிறவர் அவர் தான் அவ்யயா. அவ்யயமா இருக்கிற அந்த மகத்பூதம் தான் எல்லாத்தையும் சாப்பிடுது அப்படின்னு பல சுருத்தியிலையும் சொல்லப்படுது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னத்தை சாப்பிடுறதும் பகவான் தான், அன்னமா இருக்கிறதும் பகவான் தான் சொல்லியாச்சு. இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு நாமம் இருக்கா? ஏவச்ச அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அடுத்த பேஜ்ல வந்து ஏவச்ச அப்படின்னு இந்த நாமம் முடிஞ்சு போச்சு. நாமம் முடிஞ்சதுக்கு பிறகு கூட அன்னாத ஏவச்ச அப்படின்னு ஸ்லோகத்துல இருக்கு. ஏவச்சனா என்ன அர்த்தம் அப்படின்னா நிச்சயமாக, மேலும் நிச்சயமாக. என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் யாராவது பண்ணுவாங்க. எப்படி அன்னமாகவும் அன்னத்தை உண்பவராகவும் சப்ஜெக்டாவும் ஆப்ஜெக்டாவும் எப்படி ஒருத்தரே இருக்க முடியும்? ஒன்னு அன்னமா இருக்கார் சொல்லுங்க, இல்லைன்னா அன்னத்தை உண்பவரா இருக்காருன்னு சொல்லுங்க. எப்படி வந்து பாத்தீங்கன்னா அன்னமும் அத்தாவும், சாப்பிடுகின்றவரும் அன்னமும் எப்படி ஒருத்தரா இருக்க முடியும் அப்படின்னு யாருக்காவது கேள்வி வந்துச்சு அப்படின்னா ஏவச்ச அப்படின்னு வார்த்தை போட்டிருக்கு. அதை வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக, எம்பசைஸ் பண்றதுக்காக ஏவச்ச போட்டிருக்கு. சர்வம், ஆச்சாரிய பாஷ்யம் பண்றார், சர்வம் ஜெகத் அன்னாதி ரூபேன. இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்ன உபநிஷத்தை என்ன பண்ணுதுன்னா 2ஆ டிவைட் பண்ணுது. பல விதங்கள்ல சொல்லுது. நம்ம ஈஷாவை இதுல வந்து கீதால இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? 13வது சாப்டர்ல 2 தான், க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜ்ஞம், திரஷ்டா திருஷ்யம். இதை என்ன பார்த்தோம்? இந்த உலகத்தை எல்லாத்தையும் பிரிச்சவன என்ன பண்ணலாம்? 24 தத்துவங்களும் என்னது? திருஷ்யம், க்ஷேத்திரம். நான் யாரு? பார்க்கிறவன் யாரு? பார்க்கிறவனுக்கு பேரு க்ஷேத்திரஜ்ஞன். 2 தான் அந்த உலகத்தை.
அதே மாதிரி பிரஷ்ன உபனிஷத்துல என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த ஜெகத்தையும் 2 விபாகமா பண்ணுது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஜெகத்து அன்னாதி ரூபேன, இந்த மொத்த ஜெகத்தும் அன்னம் அப்படின்னு எடுத்துங்க. மொத்த ஜெகத்தும் அன்னம். அதனால தான் நான் சொன்னேன் நேத்து, புக்கை வந்து பாத்தீங்கன்னா புக்கில் இருக்கிற பூச்சி சாப்பிட்டுட்டு இருக்கு. நான் ஒரு புக்கு வச்சிருந்தேன், பழைய புக்கை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தேன். நான் என்ன பண்ணிட்டேன், எங்கேயும் யாத்திரை போயிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து பாக்குறேன், புக்கில் பாதி காணுங்க, போச்சு அந்த புக்கெல்லாம். ரொம்ப வேல்யூபிளான புக்கு, பழைய எடிஷன் எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது. என்ன பண்றது, போச்சு எல்லாம். அப்படியே கட் பண்ணி புக்கை சாப்பிடுறது. அப்ப என்ன அர்த்தம், இந்த உலகத்துல இருக்கிற எந்த வஸ்துவா இருந்தாலும் அது இன்னொரு ஜீவராசிக்கு போஜனமா இருக்கு. நம்ம சாப்பிட மாட்டோம், ஆனா வேற வேற ஜீவராசி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. இந்த உலகத்துல இருக்க சர்வத்தையுமே சாப்பிடுது. அப்ப இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா சர்வம் ஜெகத், இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னமா இருக்கு ஒரு பார்ட்டு. போக்திரு போக்ய ஆத்மகம் ஏவ இதி, 2 விபாகம், 2 ஃபார்ம் தான். போக்திரு அப்படின்னா போகம் செய்பவன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா போகம் செய்கின்ற வஸ்து போக்யம். போக்யமாகவும் அடுத்து போக்தாவாகவும் 2 ஃபார்ம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்தில் இருக்கிறது எல்லாம் இருக்கின்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது தரிசயித்தும் ஏவகாரக. அதை சொல்றதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏவகாரம் சொல்லப்பட்டிருக்கு. இதை படிச்சு புரிஞ்சுக்கணும்னா நீங்க பிரஷ்ன உபனிஷத்துல முதல் பிரஷ்னத்தை எடுத்து பார்க்கணும். முதல் பிரஷ்னத்தில் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஷ்னோபனிஷத்து சொல்லும் போதே சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, மிதுனம் உத்பாதயத்தே. பிரஜாபதி என்ன பண்ணார், ஈஸ்வரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னையே 2ஆக பிரித்து கொண்டார் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. முதல்ல ஆரம்பிக்கும் போதே பிரஜாபதி என்ன பண்ணார் அப்படின்னா, முதல் கேள்வி ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் வருது, குதோவா இமா பிரஜா பிரஜாயந்த இதி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அத கபந்தி காத்தியாயன உபேத்திய பப்ரச்ச. என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காத்தியாயன கபந்தி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா பிப்பலாத மகர்ஷிக்கு பக்கத்துல வந்து சிஷ்யர். அவர் வந்து பிப்பலாத மகர்ஷியா இருக்கிற குருநாதர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல் கேள்வி, முதல் பிரஷ்னத்துல கேள்வி கேக்குது, பயே பகவன், ஏ குருநாதரே, குதோவா இமா பிரஜா பிரஜாயந்த இதி, இந்த உலகத்தில் இருக்க பிரஜைகள்லாம் இருக்காங்களே, இந்த பிரஜைகள்லாம் எங்கிருந்து வந்தார்கள் அப்படின்னு கேள்வி கேட்குது. கேட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா தஸ்மை சகோவாச்ச, அந்த அதுக்கு பதில் சொல்லக்கூடிய பிப்பலாத மகர்ஷி வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல ஆரம்பிக்கிற 2வது மந்திரத்துல. முதல் பிரஷ்னம் 1, 2ன்னு போட்டு 1வது பிரஷ்னத்துல 2வது மந்திரம் தஸ்மை சகோவாச்ச. பிப்பலாத மகர்ஷி அதுக்கு பதில் சொன்னார், பிரஜா காமோ வை பிரஜாபதி. பிரஜாபதினா இந்த பிரஜைகளுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய அந்த ஹிரண்ய கர்ப்பர், நம்ம விஷ்ணுன்னு சொல்றோம் பாத்தீங்களா. இந்த விஷ்ணு பகவான் என்ன பண்றார், அவருக்கு ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு காமம் உண்டாயிற்று. பிரஜாபதி பிரஜா காமோவை பிரஜாபதிக்கு, பிரஜைகளை உண்டு பண்ணணும். இப்ப எப்படி பிளான் பண்றோம்ல, கல்யாணம் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு என்ன கேட்ட ஒரு கப்பிள்ஸ் வந்தாங்க, என்னாச்சு என்ன பிளான் பண்ணுறீங்க, குழந்தை அப்படின்னா, சாமி ஒரு 2 வருஷம் கழிச்சு குழந்தை இது பண்ணிக்கலாம் சாமி, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும், 2 வருஷம் ஃப்ரீயாக இருக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க எப்போ குழந்தைன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை சாமி, ஒரு 2 வருஷம் ஃப்ரீயாக இருந்து அதுக்கப்புறம் பிளான் பண்ணுறோம் சாமி அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு கப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாங்க, எப்போ குழந்தை வேணும், எப்போ குழந்தை வேணாம், எது வரைக்கும் வேணான்னு பிளான் பண்ணுறாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரஜாபதி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறார். பிரஜைகள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேணும், ஒருத்தர் தான் இருக்கார். அப்போ ஒருத்தரா இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பிரஜைகள் வேணும்னு பண்றார். ச தப்போ தப்பியத, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் பண்றார். உள்ளுக்குள்ளார உட்கார்ந்துக்கிட்டு எந்த மாதிரி கிரியேஷன் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ச மிதுனம் உத்பாதயதே. ஒருத்தர் தானே இருக்காரு, பதிபத்தினி 2 பேர் வேணும் இல்லை உங்களுக்கு, பிரஜைகளை உற்பத்தி பண்ணணும்னா 2 பேர் வேணுமே. ஐயோ இப்ப இருக்கிறது ஒரு ஆள் இருந்துகிட்டு எப்படி பண்றது அப்படின்னும் போது தானே தன்னை என்ன பண்ணிக்கிட்டார் அப்படின்னா 2ஆ ஆக்கி கொண்டார். மிதுனம் உத்பாதயத்தை முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா, இத புராணங்கள்ல சொல்லும் போது என்ன பண்ணுவோம், சதரூபா அப்படின்னு ஒருத்தரைய ஒரு ஸ்திரீய படைச்சார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர், பிரம்மாவோட பத்தினிக்கு பேர் சதரூபா அப்படின்னு பேர். தானே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிருகதாரண்யத்துல வர்றது, தானே தன்னை வந்து பாத்தீங்கன்னா 2 பேரை ஆக்கிக்கிட்டார். அவர்தான் புருஷனானார், அவர்தான் ஸ்திரீயும் ஆனார். நான் அதாவது அவரை வேதன்னு உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்ல.
நம்மளுடைய ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரீ ரூபம், ஒரு பார்ட்டு புருஷ ரூபம். எல்லா தேகத்திலையும் இதான். ஏன் அப்படின்னா அப்பா தான் பண்ணினார். அப்பா தன்னை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிச்சுக்கிட்டார். மிதுனம் உத்பாதைய, மிதுனம் ஜோடி, ஒரு ஜோடி பண்ணிக்கிட்டார். அதுல ஜோடியில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரயீச்ச பிராணம் ச. ரயி அப்படின்னா வெல்த், அன்னம். அன்னத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ரயி. அதுக்கப்புறம் ரயி தான் அன்னம், மேட்டர். அன்னம்னு சொல்லுங்க, இல்லைன்னா மேட்டர்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னா பிராணம் ச, பிராணனை. அப்ப தன்னையே பிராணனா ஆக்கி கொண்டார். தன்னையே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரயின்னு சொல்லக்கூடிய அன்னமாவும் ஆக்கி கொண்டார். ஏதௌ மே பகுதா பிரஜா கரிஷ்யத இதி. அவர் பிளான் பண்ணார். என்ன பண்ணார்னா இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணும், அநேகத்தை உண்டாக்கும். இது எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரஜைகளை உண்டாக்கும் அப்படின்னு பண்ணார். அப்ப 2 தான் ஸ்டார்டிங்ல. ஒன்னு பிராணன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அன்னம்னு சொல்லக்கூடிய ரை. இந்த 2 என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த மந்திரம் சொல்லுது ஆதித்யோ வை பிராணஹா. ஐயோ பிராணனா, பிராணன் என்னது அப்படின்னா ஆதித்யன் தான் நிச்சயமாக பிராணன். ஆதித்யன் தான் பிராணன். ரயிரேவ சந்திரமா. எது ரயின்னு சொல்றோமோ அது சந்திரன். அப்ப ரயினா அன்னம். அன்னம்னு நீங்க எதை சொல்றீங்களோ அது சந்திரன். எது பிராணன்னு சொல்றீங்களோ அது நிச்சயமாக அது ஆதித்யன். அப்ப என்ன பண்ணலாம், இனிமே ஆதித்யன் ஆதித்யனாவே பிராணன் எடுத்துங்க, சந்திரன் சந்திரனாவே அன்னத்தை எடுத்துங்க. சிம்பிள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 2த்துல இருந்து என்ன உண்டாச்சு, பகல் ஃபுல்லா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் நம்மளுடைய, நான் சொன்ன சூரியன்ல இருக்கக்கூடிய கதிர்கள் எல்லாம் நம்ம பாடியில இருக்கக்கூடிய நரம்பு நாடிகளோட சம்பந்தப்பட்டது. பித்த நாடி, கஃப நாடி, வாத நாடி, இதெல்லாத்தோட சம்பந்தப்பட்டது. டைஜஷன் சரியில்லை அப்படின்னா என்ன அர்த்தம், பித்த நாடி உங்களுக்கு சரியா ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பிராணசக்தி நம்ம தேகத்துல நாடிகள் மூலமா வந்து என்ன பண்ணுது, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணு. அப்ப யாரு சாப்பிட்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்ல இருந்துட்டு பிராணன் தான் சாப்பிடுது. சரி, அன்னம் யாரு, இந்த சூரியன் இருந்து கடன் வாங்கி வெளிச்சமா இருக்கிறது சந்திரன். அந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீ ரூபமா இருக்கு. அந்த சந்திரன் தான் இருந்தாதான் இங்க அன்னம் உற்பத்தி ஆகும். அன்னம் வந்து உற்பத்தி ஆகணும்னா சந்திரன் ரொம்ப அவசியம். சந்திரன் இல்லைன்னா அன்னம் உற்பத்தி ஆகாது, பால் பிடிக்காது. அப்போ அதுவும் யாரு, அதுவும் சுவாமியோட வேற ஒரு பார்ட்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர்தான் அன்னம், அவர்தான் அன்னத்தை உண்ணக்கூடிய பிராண ரூபத்துல அத்தா அப்படின்னு மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்லுது. அதோட 14வது மந்திரம் தான் ரொம்ப கிளியரா சொல்லுது, அன்னம் அன்னம் வை பிரஜாபதி. அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அத்தாவும் பிரஜாபதி தான், அன்னமும் பிரஜாபதி தான். இததான் வந்து பாத்தீங்கன்னா இங்க விஷ்ணு சகஸ்ரநாமத்துல ஏவச்ச அப்படின்னு சொல்லப்படுகிறது. அன்னமும் பகவான் தான், அன்னத்தை உண்பவரும் பகவான் தான். அதை காட்டுறதுக்காக ஏவ இதி தர்ஷயித்தும் ஏவகாரக, அதை காட்டுறதுக்காக தான் ஏவகாரம் ஏவ அப்படின்ற சப்தம் சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம். அன்னமும் அத்தாவும் நிச்சயமா பகவான் தான். அது மட்டும் இல்ல, ச சப்தக சேன் இருக்கே, ஏவ சேன் இருக்கே அப்படின்னா சர்வநாமம் ஏகஸ்மின் பரஸ்மின் பும்சி சமுச்சித்திய விருத்திம் தரிசயித்தும். சேன்ற சப்தம் எப்பவுமே அண்டுன்ற மீனிங்ல யூஸ் பண்ணப்படுது. அதை எல்லாத்தையும் சேர்த்து இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் ஒரு பார்ட் அன்னம், இன்னொரு பார்ட் அத்தா. இந்த 2 தான். அப்ப இந்த 2த்தையும் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து ஒரே பரம புருஷன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாவிடம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பரமாத்மா விட்ட சொல்றதுக்காக இந்த சகாரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அன்னம், இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் அத்தா. இந்த 2ம் ஜோடி. இந்த ஜோடி எல்லாம் எங்க அப்படின்னா சாட்சாத் பரமாத்மா தான் அப்படின்னு சமுச்சயம் பண்ணி கலெக்ட் பண்ணி சொல்றதுக்காக சகாரம் சொல்லப்பட்டிருக்கு. வந்துருங்க, மொத்தம் 9 நாமம் சொல்லப்பட்டிருக்கு. ஓம் யஜ்ஞபிருதே நமஹ, ஓம் யஜ்ஞகிருதே நமஹ, ஓம் யஜ்ஞினே நமஹ, ஓம் யஜ்ஞபுஜே நமஹ, ஓம் யஜ்ஞசாதனாய நமஹ, ஓம் யஜ்ஞாந்தகிருதே நமஹ, ஓம் யஜ்ஞகுஹ்யாய நமஹ, ஓம் அன்னாய நமஹ, ஓம் அன்னாதாய நமஹ.
இதோட 118வது ஸ்லோகம் சங்கர பாஷ்யத்தோடது பூர்த்தியாகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 119வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறோம். ஸ்லோகத்தோட ஆர்டரில் வந்து 106வது ஸ்லோகம். இதுவும் இப்போ நம்ம பேசுனது இருக்குல்ல, ஏன் இதெல்லாம் பேசுனது தெரியுங்களா? ஏன் சுவாமி இது சீக்கிரம் முடிச்சிருக்கலாம்ல அப்படின்னா அடுத்ததோட கனெக்ட் ஆகுது. அடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான வியாக்கியானம் ஆரம்பிக்குது. இப்போ இதோட கண்டினியூ ஆகுது. பகவான் கரெக்டாக அமைச்சு கொடுத்துருக்காரு. இது பாதியை நேற்று முடியாமல் இன்னைக்கு பாதி கொண்டு வந்தது பகவானோட ஏற்பாடு தான். ஆத்மயோனி ஸ்வயம் ஜாதோ வைகான சாமகாயனஹ தேவகீ நந்தன ஸ்ரஷ்டா க்ஷீதேஷ பாபநாசனஹ ஆத்மயோனி ஸ்வயம் ஜாதோ வைகான சாமகாயனஹ தேவகீ நந்தன ஸ்ரஷ்டா க்ஷீதேஷ பாபநாசனஹ. க்ஷிதீஷ ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவர் சொல்றார் என்னன்னா 985வது நாமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மயோனிகி அப்படின்னு பேர். ஆத்மயோனி அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா யோனியாக இருப்பவர். யோனி அப்படின்னு என்ன அர்த்தம்? உற்பத்தி காரணம். யோனினா உற்பத்தி காரணம். அப்போ இந்த உலகத்துக்கு உற்பத்தி காரணமா இருக்கிறவர் யாரு அப்படின்னா ஆத்மயோனி. நம்ம எல்லாத்துக்கும் உற்பத்தி காரணம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கீதால வந்து நம்ம பார்த்தோம்ல, இது எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணது யாரு? மாயா. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் 15வது சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எத்கிஞ்சித் இந்த உலகத்தில் எதெல்லாம் உற்பத்தி ஆச்சோ சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் 13:26ன்னு பக்கத்தில் போட்டுங்க. 13:26 பகவத்கீதையில மந்திரம் ஸ்லோகம் இருக்கு. யாவத்து சஞ்சாயத்தே கிஞ்சித்து, இந்த உலகத்துல எது எல்லாம் கிஞ்சித்து கொஞ்சமும் சத்வம் எதெல்லாம் கொஞ்சமும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோமோ, இருக்கு இருக்கு இருக்குன்னு நீங்க எல்லாத்தையும் சொல்றோம்ல. புஸ்தகம் இருக்கு, டேபிள் இருக்கு, மலை இருக்கு, வீடு இருக்கு, வாகனம் இருக்கு, அவன் இருக்கான், இவன் இருக்கான், இது இருக்கு, அது இருக்கு. இந்த உலகத்துல வந்து எதையெல்லாம் இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்றீங்களோ, அசைகின்ற அசையாதது எல்லாம் ஸ்தாவர ஜங்கமம். அசைகின்ற அசையாதவைகள் எது எல்லாம் இருக்கு இருக்குன்னு கொஞ்சமும் நம்ம சொல்றோமோ, ஒரு அணு அளவு இருந்தாலும் அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ சஞ்யோகாத். சுவாமி க்ஷேத்திரஜனா இருக்கிற சைத்தன்யம் கூட வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய மாயா, இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சேர்ந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது என்று தத்வித்தி பரதர்ஷப என்று அறிந்து கொள்வாயாக. அப்போ வெறுமனே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயா படைக்கல. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா 9 வந்து பாத்தீங்கன்னா 6வது ஸ்லோகம் 9வது அத்தியாயத்தில் சொல்ல மயா அத்தியக்ஷேன பிரகிருதிஹி, மயா அத்தியக்ஷேன பிரகிருதிஹி சூயத்தே சச்சராச்சரம் ஹேத்துநானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. 9:4 வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்றார் ஆச்சாரியார். என்ன பண்றார்? மயா அத்தியக்ஷேன பிரகிருதிக்கு, என்னுடைய சாநித்தியத்தில், என்னோட சாநித்தியத்தில், சைத்தன்யத்தோட சாநித்தியத்தில். ஏன்னா சொந்தமா மாயா வந்து பார்த்தீங்கன்னா தனிச்சு இருக்க முடியாது. சுவாமிக்கு மேலதான் நிழல் இருக்கும், ஒரிஜினலுக்கு மேலதான் ஷேடோ இருக்கும். அப்போ அபின்ன சக்தியா இருக்கிற மாயாவிய விட்டுட்டு தனியா செயல் புரியாது, ஷேடோ தனியா இருக்காது. அப்ப எங்க இருக்கும்? அந்த ஒரிஜினலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சுவாமி தான் ஒரிஜினல். அதுக்கு மேல இருக்கிற மாயா என்ன பண்ணுது? சூயத்தே சச்சராச்சரம், இந்த எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா படைக்கிறது. ஹேத்து அனேன ஹேத்துனா, இந்த ஹேத்துவினால், இந்த பிரகிருதின்ற காரணத்தினால் ஜெகத் விபரிவர்த்ததே, இந்த ரெண்டும் இருக்கிறதுனால தான் இந்த ஜெகத்து சுத்திக்கிட்டே இருக்கு, சம்சாரம் போயிட்டே இருக்கு. இந்த ரெண்டும் இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7வது சாப்டர்ல 6வது ஸ்லோகம் சொல்லுது. 7:6 சொல்லுது, ஏதத் யோனீனி பூதானி சர்வான்யுத்யுபதாரய. மொத்தம் 4:5 வந்து பார்த்தீங்கன்னா பரா பிரகிருதி அப்படின்னு மொத்தம் 8 தத்துவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. அவ்யக்தம் 1, அதுக்கப்புறம் அவ்யக்தத்திலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தி, மகத்துன்னு சொல்லக்கூடிய புத்தி,
மகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம் 3, அகங்காரத்திலிருந்து பஞ்ச தன்மாத்திரைகள் 3 + 5 8, அவ்யக்தம், மகத்தின்ற புத்தி, அதுக்கப்புறம் அகங்காரம் 3 தத்துவம், அதுக்கப்புறம் பஞ்ச தன்மாத்திரை 5 சேர்த்தீங்கன்னா 3 5 8. இந்த 8க்கு பேர் என்ன பேரு அப்படின்னா அபரா பிரகிருதி அப்படின்னு பேர். இந்த அபரா பிரகிருதியோட ஜீவபூத்தமா இருக்கக்கூடிய வெறும் சைத்தன்யம் இருக்குல்ல, நான் நம்ம சொல்றமே, இந்த ஜீவ அம்சம் சைத்தன்ய அம்சத்துக்கு என்ன பேருனா பரா பிரகிருதி அப்படின்னு பேரு. இந்த சைத்தன்ய அம்சமும் இந்த அபரா பிரகிருதியும் இந்த ரெண்டும் ஏதத்து யோனினி, இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் கிரியேஷன் நடக்கும். புருஷனும் பொஞ்சாதியும் சேரணும். அகம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதக பிரபவ பிரளயஸ்ததா, நான் தான் இந்த மொத்த ஜெகத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி காரணமும் நான் தான், லயக்காரணமும் நான் தான். எங்க தப்பா சொல்றீங்க, இப்பதான் சொன்னீங்க மாயை தானே பண்ணுதுன்னு சொன்னீங்க. அப்ப சுவாமி எப்படி சொல்ல முடியும் நான் தான் காரணம்னு? அப்படின்னா மாயாவியோட சேர்ந்து சொல்லுவீங்களா, இல்ல மாயையில இருந்து தனியா இருக்குமா? மாயாவி இல்லாம மாயா தனியா எதையாவது பண்ணுமா? அப்படி பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. மாயாவியை விட்டுட்டு மாயா தனியா வந்து அது கிரியேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சதுன்னா மாயா ஜாலத்தை ரொம்ப கஷ்டமா போயிடும்ல. ஐயோ, மாயாவி இல்லை அப்படின்னா மாயா செயல் புரியாது. மாயாவியோட கமாண்டிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மாயா காரியங்களை பண்ணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் நிமித்த காரணம், உபாதான காரணம் 2ஆ பிரிக்கிறோம். உபாதான காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயா வந்து பாத்தீங்கன்னா உபாதான காரணம். இந்த சைத்தன்யம் சொல்லக்கூடிய ஜீவ அம்சம் அது என்னன்னா நிமித்த காரணம் அப்படின்னு பேர். இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் இந்த கிரியேஷன் நடக்கும். அந்த மாயான்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயான்றது வந்து பாத்தீங்கன்னா ஜடம், வெறும் ஜடம். அப்போ ஒரு சேத்தனம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி தேவைப்படுது. அறிவு காரணம், நிமித்த காரணம், இந்த 2 சேரணும். இதுல முதல் ஸ்டெப் 985வது நாமத்துல சொல்றார் ஆத்ம யோனி அப்படின்னா உபாதான காரணத்தை சொல்றார். உபாதான காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயா. மாயையும் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி தான். என்ன சுவாமி சொல்றீங்க? ஆமா, சுவாமி தான் மாயை. இப்ப நான் சொல்றேன் இந்த நிழல் இருக்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் கேட்கிறேன் என்னோட நிழல் இருக்கு, இது யாரு ஜி அப்படின்னு கேட்டா நான் தான் ஜி, இந்த நிழல் நான் தான். அப்ப இந்த பாடி நான் தான், என்னோட நிழல் தான், இது நான் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நிழலை வந்து நான் தானே சொல்றோம், இல்ல இது வேற யாரோ அப்படின்னு சொல்லுவோம். வேற யாரும் இல்லை, நான் தான், என்னுடைய நிழல் நான் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரயோகத்துல நம்ம எப்படி நிழலை நான் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி மாயையும் கூட சுவாமி தான். சுவாமிக்கு அந்நியமா. அதனால தான் உமையொரு பாகான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை சொல்லும் போதும் ஒரு பார்ட்டை வந்து சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு கொடுத்துட்டார். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நிமித்த காரணமும் உபாதான காரணமும் 2ம் ஒருவர் தான் அப்படின்னு சொல்றது சுவாமி தான். அதான் இங்க ஆத்மயோனிகி அப்படின்னு பேர். அப்ப ஆத்மயோனிகி அப்படின்றது 985வது நாமம். அதுக்கப்புறம் 2வது வந்துருது ஸ்வயம் ஜாத்தா. இப்ப கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகமெல்லாம் மாயையிலிருந்து உண்டாச்சு, மாயைக்கு அதிஷ்டானமா சுவாமி இருக்கார், நிமித்த காரணமா சுவாமி இருக்கார், அதுக்கப்புறம் உபாதான காரணமா மாயை இருக்கு. அந்த உபாதான காரணமா இருக்கிற மாயையிலிருந்து அண்ட சராச்சரங்களும் உற்பத்தி ஆச்சு. அப்ப சுவாமி எங்கிருந்து வந்தார் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்பாங்கல்ல. அப்ப கேள்வி கேட்கும் போது சுவாமி எங்கிருந்தும் வரல, அவர் வந்து பாத்தீங்கன்னா அனாதி, அவருக்கு காரணம் இல்லை, அவருக்கு காரணம் இல்லை, அப்பா அம்மா இல்லை, அநாத. சுவாமி என்னது? அநாத, அப்பா அம்மா இல்லாதவர். அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுயம்பு அப்படின்னு பேரு. அதான் இங்க வந்திருக்கு ஸ்வயம் ஜாத்தக. ஸ்வயம் ஜாத்தக. இப்ப நான் சொன்ன அநாதன்னு சொன்ன ஒரு மாதிரி கூச்சமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். காளிதாசர் வந்து பாத்தீங்கன்னா ரகுவம்சத்துல எழுதும் போது இதெல்லாம் எழுதுறார். அவரோட காவியத்தில் எழுதும் போது சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா பார்வதி அம்மா வந்து கேட்கறாங்களாம், இந்த ஒரு கிண்டல் கேலியா வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான்கிட்ட சொல்றாங்களாம் வந்து, உங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாமனார் மாமியார்லாம் இருக்காங்க, எனக்கு தான் வந்து என் தலையெழுத்து மாமனாரும் இல்லை மாமியாரும் இல்லை கொழுந்தனும் இல்லை ஒருத்தரும் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திட்டுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அநாத. நம்ம சொல்றோம்ல, ஒருத்தரை இகழ்ந்து பேசணும்னா நம்ம என்ன பண்றோம்? அப்பா அம்மா இல்லாத அநாத பாவன் அப்ப நம்ம திட்டுறோம்ல.
அது மாதிரி பார்வதி தேவி வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை பார்த்து சொல்றாங்களா அனாதை பயலை அப்படின்னு திட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் அதை வேற மாதிரி மாத்தி, எனக்கு உங்களுக்காவது பரவாயில்ல, மாமனார் மாமியார்லாம் இருக்காங்க, பர்வதராஜன்லாம் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, ஆனா எனக்கு பாருங்க ஒரு மாமனார் இல்லை மாமியார் இல்லை அப்படின்னு. அதுக்கு மீனிங் என்னன்னா அனாதை பயலையன்னு அர்த்தம். சிவபெருமானை வந்து அனாதையே அப்படின்னு திட்டுறது. அப்போ சுவாமிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதி காரணம் இல்லை. அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னா ஸ்வயம் ஜாத்தக, தானே உண்டானவர். அவருக்கு எந்த ஒரு அப்பாவும் அம்மாவும் இல்லை, காரணம் இல்லை, ஸ்வயம் ஜாத்தக. அதான் இங்க சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் மூணாவது வைக்கானக அப்படின்னு சுவாமிக்கு மூணாவது பேர் இருக்கு. வைக்கானகன் என்ன அர்த்தம்? விசேஷ ரூபேன கன. கன கன அப்படின்னா கனன அப்படின்னா தோண்டுதல்னு அர்த்தம். இந்த பன்றி உருவத்துல வந்து பாத்தீங்கன்னா பாதாளத்தை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணார் சுவாமி? பன்றி ரூபம், வராக ரூபம் எடுத்துக்கிட்டு பூமியை பொழந்துக்கிட்டு போனார் பாதாளத்து வரைக்கும். அந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்றி ரூபமா இருக்கிற சுவாமிக்கு என்ன பேரு? வராகமூர்த்திக்கு பேரு வைக்கானகன்னு பேர். அதனால தான் கிராமத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிழங்கெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, மரவள்ளி கிழங்குலாம் போடுற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மரவள்ளி கிழங்கு, கேரட்டு, பூமிக்குள்ளார எதெல்லாம் விளையுதோ அதுக்கெல்லாம் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா சுற்றி காட்டில் இருந்து பன்றி வந்துடும். வேலி வந்து பார்த்தீங்கன்னா யானைக்கு வேலி போடுற மாதிரியே பன்றிக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வேலி போட்டு வச்சுருப்பாங்க, கரண்ட் பாஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ராத்திரியெல்லாம். ஏன் அப்படின்னா நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மண்ணெல்லாம் தோண்டி 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 எல்லா கிழங்கையும் சாப்பிட்டு போயிடும். செடி மட்டும் இருக்கும், கிழங்கு இருக்காது. பன்றி என்ன பண்ணும் அப்படின்னா தோன்றது தான் பன்றியோட வேலை. பன்றி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த தோன்றதுக்கு பேர் இதில் சம்ஸ்கிருதத்தில் வந்து கனன. கனன அப்படின்னு பேர். வைக்கானகன என்ன அர்த்தம்? வைக்கானக அப்படின்னா விசேஷ ரூபத்தில் இந்த பூமியை தோண்டியவர் அப்படின்னு அர்த்தம். வைக்கானக எந்த ரூபத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா வராக ரூபத்துல, வராகமூர்த்திக்கு பேர். அதுக்கப்புறம் சாமகாயனக அப்படின்னு சுவாமிக்கு பேரு. யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமகானம் பண்றாங்களோ அந்த ரூபத்துல சுவாமியே இருக்கார். இருக்கிறதுல ரொம்ப விசேஷம் வந்து பாத்தீங்கன்னா சாமகானம். சாமகானம் யாரெல்லாம் பாடுறாங்களோ அந்த ரூபத்துல சுவாமி தான் இருக்கார். சாமவேதம் படிக்கிறவங்க ரூபத்துல சுவாமி இருக்கார், அதனால சாமகாயனகன்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவகி நந்தனக. தேவகி நந்தன, நந்தனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி படுத்துறவர் அப்படின்னு அர்த்தம். தேவகியை மகிழ்ச்சி கொள்ள செய்பவர் யாரு? புத்திரன் தான். அம்மாவை வந்து யாரு சந்தோஷப்படுத்துவா? புள்ளதான். அதுவும் கிருஷ்ணர் மாதிரி ஒரு புள்ள இருந்தா எப்படி இருக்கும்? ஆனந்தம் இல்லை? வீடு ஃபுல்லா அப்படியே உலகம் ஃபுல்லா நல்லா என்டர்டெயின் பண்ண ஒரு அம்மாக்கு என்ன எந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருப்பார் வச்சு பாருங்க. இப்ப நினைச்சாவே நமக்கு வந்து சந்தோஷம் கிடைக்குதுன்னா கிருஷ்ணனை நினைச்சா, அப்ப இருக்கும் போது அந்த ஆள் என்ன பண்ணிருப்பார்? குட்டியா குழந்தையா இருக்கும் போது அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷம் கொடுத்திருப்பார்ல, பெருமிதம் இருந்திருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்கும். ஒரு அம்மாவா இருந்து யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணன் மட்டும் நம்ம குழந்தையா இருந்தா எப்படி இருக்கும்? நான் ஒரு அம்மாவா இருந்து கல்பனை பண்ணி பாக்குறேன். ஐயோ, நிமிஷம் நிமிஷம் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா என்ன தவம் பண்ணியிருக்கணும்? தேவகி வந்து பாத்தீங்கன்னா என்ன தவம் பண்ணியிருக்கணும்? ஒரு பிள்ளையா பிறந்து கிருஷ்ணர் வந்து சேட்டையெல்லாம் பண்ணி, ஐயோ, சாதாரண குழந்தைங்க சேஷ்டை பண்ணும் போதே நமக்கு வந்து ஆனந்தம் கிடைக்குது. பண்ற ஒவ்வொரு சேஷ்டையும், குழந்தைங்க பண்ற எல்லா ஆக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா அம்மாக்கு எப்படி இருக்கும்? மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். சாட்சாத் ஈஸ்வரனே வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தையா பிறந்து அவர் எல்லாத்தையும் பண்ணுனா எப்படி இருக்கும்? சிட்டித்தனம் பண்ணுனா. அப்ப தேவகி மாதிரி இந்த உலகத்துல ஒரு ஆனந்தமா இருக்கிற ஒரு அம்மா இந்த உலகத்துல எந்த ஜீவனும் இருக்க முடியாது. பரமேஸ்வரனே வந்து சாட்சாத் குழந்தையா பிறந்தா என்னங்க ஆகும்? அதனால தேவகி நந்தனக அப்படின்னு பேரு. தேவகியை வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி படுத்தியவர், தேவகி புத்திரன் அப்படின்னு பேரு. அதான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர். அது அப்புறம் சிரஷ்டா. சிரஷ்டா பாருங்க, ஆத்மயோனி மாயையை சொல்லியாச்சு, சுயஞ்சாத்தக சுவாமியை சொல்லியாச்சு, சைத்தன்யத்தை. வைக்கானக வராகமூர்த்தியை சொல்லியாச்சு, சாமகாயனக சாமகானம் பாடுறவர். அதுக்கப்புறம் தேவகி நந்தனக கிருஷ்ண அவதாரம். அதுக்கப்புறம் சிரஷ்டா. சிரஷ்டா அப்படின்னா இந்த உலகத்தை எல்லாத்தையும் சிருஷ்டி செய்தவர் யாரு? பிரம்மா. பிரம்மாவும் சுவாமி தான். சிரஷ்டா ரூபத்துல, பிரம்மா ரூபத்துல தானே பிரம்மா ரூபமா இருந்துகிட்டு இந்த உலகத்தை எல்லாத்தையும் படைத்தவர். அதுக்கப்புறம் க்ஷிதீஷக அப்படின்னா என்ன அர்த்தம்? க்ஷிதேஹே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமின்னு அர்த்தம். க்ஷிதி, இந்த பூமியை வந்து இப்ப பூமிக்கு ஈஸ்வரனா இருக்கிறவர்னால சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ஷிதீஷகன்னு பேரு. என்ன அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர். இந்த பூமிக்கு வந்து ஈஸ்வரன் யாரு அப்படின்னா
கர்மபல தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈஸ்வரன் எப்போ வருவார் அப்படின்னா சிருஷ்டிக்கு முன்னாடி ஈஸ்வரன் இருக்கார், அதுக்கப்புறம் பிரளயத்துக்கு பின்னாடி ஈஸ்வரன் இருக்கார். மாயையோடு சேர்ந்து இருக்கிறவர் ஈஸ்வரன், அவ்வியக்தம்னு பேர். அந்த அவ்வியக்த மூர்த்தி என்ன பண்றாரு, ஈஸ்வரன் டைலூஷன் ஃபார்முக்கு வரும்போது ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். ஹிரண்ய கர்ப்பர் தான் ஏகோ தேவதா அப்படின்னு நம்ம கீதால வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். அப்ப சிருஷ்டி காலத்துல இந்த லோக்கத்துல எத்தனை தேவதைகள் இருந்தாலும் நீங்க எல்லா தேவதைகளும் யாரோட ரூபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப ரூபம் தான். அதனால்தான் நம்ம சந்தியா மந்திரத்துல சொல்றோம், சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதிகச்சதி ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சந்தி சாகரஹ சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதிகச்சதி. இன்னைக்கு எந்த தேவதையை வேணாலும் கும்பிட்டுங்க. இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா கோபுரத்துக்கு போய் நிற்பேன், நின்றுட்டு நாராயணா அப்படின்னு அடப்பாவும் யாராவது பக்கத்தில் இருக்கவங்க கேட்டால் என்ன ஆகும், இன்னும் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு முன்னாடி அருணாச்சலேஸ்வரர் கோயில் கோபுரத்தை பார்த்து நாராயணான்றாரு அப்படின்னு கோவம் வராது? யாருக்காவது கேட்டவனுக்கு சைவ சித்தாந்தியா இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? பாவி பாக்கண்டின்றுவாங்கல்ல என்ன என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த நாம ரூபம் வந்துச்சுனாலும், நாம ரூபம்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னாவே அது யாரோடது அப்படின்னா இரண்ய கர்ப்பரோடது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் எங்க இருக்கார்? ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வியக்தமா இருக்கார், சிருஷ்டி இல்லை. சிருஷ்டி இல்லாத இடத்துலதான் சுவாமி வந்து மாயையோடு சேர்ந்து இருக்கார். பிரதானம்னு சொல்லக்கூடிய மாயையோடு சேர்ந்து இருக்கார் தூக்கத்துல, பிரளய காலத்துல. சிருஷ்டிக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பிரளயத்துக்கு பின்னாடி. அப்ப சிருஷ்டி காலத்துல ஒரே ஒருத்தர் தான் ஈஸ்வரன். யாரு? ஹிரண்ய கர்ப்பர். அதுதான் இங்க வந்து பாத்தீங்க அப்ப என்ன சொல்லுது, க்ஷிதீஷகன்றதுக்கு அர்த்தம் இந்த மொத்த பூமிக்கும் ஈஸ்வரன் யாரு? ஹிரண்ய கர்ப்பர். அதுக்கப்புறம் பாப்ப நாசனக, ரொம்ப அற்புதமான நாமம். அப்ப என்ன பண்ணணும், அந்த ஈஸ்வரனை, அந்த ஹிரண்ய கர்ப்பரை, சுவாமி விஷ்ணுவை என்ன பண்ணணும், நம்ம சதா காலமும் பிரார்த்தனை பண்றது, ஸ்தோத்திரம் பண்றது, ஜபம் பண்றது, தியானம் பண்றது, பூஜை பண்றது. இதை யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களுடைய பாப்பத்தை எல்லாத்தையும் நாசம் செய்பவர். அதனால அவருக்கு பேரு பாப்ப நாசனக அப்படின்னு பேர். இதோட இது நிக்கட்டும். திரும்பவும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு 2 நாமமும் ரொம்ப நிமித்த காரணம் உபாதான காரணத்தை சொல்லணும். இன்னைக்கு மாதிரியே அது கொஞ்சம் பெருசா லென்த்தா இழுக்கும். அதனால நாளைக்கு நம்ம பார்ப்போம். நாளைக்கு நவமி, நாளைக்கு லீவு, அஷ்டமி. நம்ம நவமி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராரணே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராரணே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம இதி. ஓம் ராம 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 மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதிர் ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. இந்த க்ஷிதீஷகன்றதுக்கு பாஷிக்காரர் பண்ணும்போது ராமரை தான் கொண்டு வர்றார். ராமர் தான் இந்த பூமிக்கு ஈஸ்வரன் வந்து ராமர்னே கொண்டு வர்றார். இந்த ராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வராகம் வந்தாச்சு, கிருஷ்ணர் தேவகி நந்தனகன்னு கிருஷ்ணர் வந்தாச்சு, அதுக்கப்புறம் க்ஷிதீஷகன்னு வந்து ராமர் வந்தாச்சு, அப்புறம் பிரம்மா சிரஷ்டான்னு பிரம்மா வந்தாச்சு, பாப்பநாசகன் இரண்ய கர்ப்பர் வந்தாச்சு, அப்போ சுத்த பிரம்மமும் வந்து ஸ்வயம் ஜாத்தகன் வந்தாச்சு, மாயையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்மயோனின்னு வந்தாச்சு. அப்போ எல்லாத்தையும் ஒரு ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டார்.
எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணார். அவதார புருஷர்களையும் கொண்டு வந்துட்டார், இரண்ய கர்ப்பர் கொண்டு வந்தார், பிரம்மாவை கொண்டுட்டு வந்தார், சுயம் ஜாத்தகன் ஈஸ்வரனையும் கொண்டு வந்துட்டார், மாயையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டார். மொத்தம் இந்த ஒரு ஸ்லோகத்தில் கொண்டு வந்திருக்கார். அப்போ ஹரி ஓம் ஹரி ஓம் நாராய் நாராய் நாராய். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். நமஸ்காரம். ஹரி ஓம்.